வணக்கம் மக்களே! இந்த யுஎஸ் ஈரான் போர் ஆரம்பிச்சு சில காலங்கள் கழிச்சு, ஒரு சில நேரத்தில அமைதி பேச்சுவார்த்தை நடக்கும். உடனே வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா, இல்ல நாங்க திரும்பி வந்து அக்ரஸிவா அடிக்க போறோம்ன்னு சொல்றது. அதுக்கப்புறம் அடுத்த வீக் டேஸ்ல பார்த்தீங்கன்னா, எதுவுமே நடக்காத மாரி போறது. இது தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. இந்த வாரமும் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஆல்ரெடி கையெழுத்தாக்கப்பட்டாச்சு. ஸோ எல்லா பேச்சுவார்த்தைகளும் முடிஞ்சாச்சு. இன்னும் சில நெகோசியேஷன் வந்து ஓடிட்டுருக்கு. அப்படி இருந்தும் திரும்ப பார்த்தீங்கன்னா, பஞ்சாயத்து கரெக்ட்டா வீக்கெண்ட்ல இப்ப ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு என்ன ஒரு காரணம் அப்படின்னு நம்ம தேடி பார்த்தோம்னா, ஈரான் பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரோன் தாக்குதல் ஒரு கமர்ஷியல் கப்பல் மேல பண்ணியிருக்கிறதா தகவல் வந்து கிடைச்சிருக்கு. பட் அவங்க கிட்ட இருந்து ஒப்புதல் வரல. ஆனா அமெரிக்கா பார்த்தீங்கன்னா, அத தான் கிளைம் பண்றாங்க. ஸோ அதனால திரும்ப ஒரு வார்னிங்க குடுத்துருக்காங்க. நாங்க ஈரான மறுபடியும் அடிப்போம் அப்படின்ட்டு. நீங்க நல்லா அடிச்சு கிழிச்சத தான் பார்த்தோமே அப்படிங்கிற மாரி தான் பலரோட மைண்ட் வாய்ஸ் இருக்கும். இத்தன நாட்கள் இருந்தும் ஒண்ணுமே நடக்கல. ஸோ பெரிய அளவுக்கு எதுவும் ஆகல. பட் அதோட முடிச்சிரணும். கையெழுத்து போட்டாச்சா, பேச்சுவார்த்தை முடிஞ்சுதா, கிளம்பி போயிட்டே இருக்கிறத விட்டு போட்டு ஸோ வார இறுதி நாட்கள் வந்ததுனா போதும். இவனுங்களோட அலப்பறைய தாங்க முடியலையேடா! அப்படிங்கிற மாரி தான் அனைவரோட மைண்ட் வாய்ஸும் இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ நம்ம அசால்ட்டா இருப்போம். ஸோ இது என்ன வழக்கமா நடக்கிறது தானே. இந்த வாரம் நடக்குது. ஸோ வீக் டேஸ்லலாம் பெருசா எந்த ஒரு கேப் டவுனும் நடக்க போறதில்ல. கேப் அப்பும் ஏற்பட போவதில்ல. ஸோ நம்ம அசால்ட்டா இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு நாள் சம்பவத்த பண்ணி விட்டுருவானுங்களோ! அப்படிங்கிற ஒரு அச்சம் தான் எனக்குள்ள வந்து இருக்கு. பட் இப்போ வரைக்கும் எதுவும் நடக்கல. ஸோ நடக்காத வரைக்கும் நல்லது. முடிஞ்ச எல்லாம் சுமூகமா போயிருச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்ல. ஸோ இப்போ வரைக்கும் க்ரூட் வந்து சரிஞ்சுட்டு தான் இருக்கு. ஸோ மேபி ஏதாச்சும் ஒரு உச்சகட்ட ஒரு ப்ரெஷர் ஏற்படும் அப்படின்னு தோணுச்சுன்னா, ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, மொதல்ல க்ரூட் தான் நமக்கு பெரிய அளவுக்கான ஒரு இண்டிகேஷன குடுக்கும். ஆனா இப்போ வரைக்கும் க்ரூட் கொஞ்சம் கூல் டவுன் ஆயி தான் இருக்கு. ஸோ சரிவுல தான் இருக்கு. பட் ஒரே நாள்ல ஏறுவதற்கான கெப்பாசிட்டி க்ரூட் ஆயில பொறுத்தவரைக்கும் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். வழக்கம் போல வீக்கெண்ட் பஞ்சாயத்தா, இல்ல இது தொடர்ந்து இருக்க போகுதாங்கிறத பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம். அடுத்தது ஐடிசி பற்றியான ஒரு அப்டேட்ட டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஐடிசி பார்த்தீங்கன்னா, எஃப்எம்சிஜி அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ கன்சியூமர் பார்த்தீங்கன்னா, FY 26ல கிட்டத்தட்ட 37,000 கோடி வரைக்கும் வந்து இந்த ஐடிசியோட ப்ராடக்ட்ஸ்ல ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் சேர்த்து வரி, அதுக்கப்புறம் மார்ஜின் இதெல்லாம் சேர்த்து 37,000 கோடி வரைக்கும் கஸ்டமர்ஸ் வந்து இந்த ஐடிசி ப்ராடக்ட்ட வாங்கியிருக்கிறதா மொத்த விலையில வாங்கியிருக்கிறதா தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ ஓவராலா பார்க்கும்போது ஒரு ஒரு 27,000 26,000 கோடி கிட்ட வந்து இவங்க ரெவென்யூ பண்ணியிருக்காங்க. எஃப்எம்சிஜி பிசினஸ் மூலியமா. அ நெட்டா வந்து ரெவென்யூ வந்து இவங்க ஜெனரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஐடிசிய பொறுத்தவரைக்கும் நல்ல செய்தி. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, ஐடிசி ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி போயிட்டுருக்கு. இத பற்றி ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்கேன். மேபி இன்ட்ரஸ்டடா இருந்தா செக் பண்ணி பாருங்க. ஸோ அதில எந்தெந்த வருடம் என்ன மாரியான ஒரு வளர்ச்சிய பெற்று வந்திருக்காங்கங்கிறத பற்றி நம்ம பேசியிருப்போம். சிகரெட் பிசினஸோட முக்கியத்துவத்த பற்றியும் நம்ம பேசியிருப்போம். ஸோ இது இப்ப வந்த ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல அப்டேட்டா தான் பார்க்கப்படுது. ஏன்னா, இப்போ ஐடிசிக்கு பலரும் பார்த்தீங்கன்னா, டார்கெட் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஐடிசி இங்கேருந்து ஏறிரும். ஐடிசி ஒரு பெர்ஃபார்மன்ஸ பண்ணும் அப்டின்ட்டு. ஸோ அதே நேரத்தில பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த ஒரு நல்ல அப்டேட் வந்தது. ஐடிசிய பொறுத்தவரைக்கும் ரொம்ப நல்ல செய்தி தான். ரூ. 290 கிட்ட இருக்கு. ரூ. 275 வரைக்கும் போயிட்டு இப்போ ஒரு ஏற்றத்த வந்து டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இது நிலைக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அவங்க பல அனலிஸ்ட் சொன்னதெல்லாம் நடக்குமாங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். மேபி நடந்ததுன்னா, நல்லா தான் இருக்கும். பட் இன்னும் கொஞ்சம் கூட டிப் நடந்தாலும், அது நம்மள பொறுத்தவரைக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். பட் நமக்கு இந்த ஐடிசில போனாலும் கூட, பல இடத்துல வாய்ப்புகள் இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ அந்த வாய்ப்புகளையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஆனா, இன்னும் வாய்ப்பு எங்கேயும் போல. ஐடிசிய பொறுத்தவரைக்கும் இன்னும் பார்த்தீங்கன்னா, வாய்ப்பு இதில இருந்துட்டு தான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனா என்ன, நம்ம அதுக்கு ஏற்ற மாரியான ஒரு பிளான் போட்டு, ஸோ அத வந்து ஃபோக்கஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ அப்படி பண்ணணும்னா, நம்ம கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்போம் இந்த நிறுவனத்த பொறுத்தவரைக்கும். பட் இதில எல்லாரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஐடிசி இல்லாத நபர்கள் மோஸ்ட்டா யாரும் இருக்க மாட்டாங்கன்னு தான் நான் நெனைக்கிறேன். ஸோ பார்ப்போம் என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணுது. இந்த செய்தியினால ஒரு பூஸ்ட் மண்டே இருக்குமா அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பட் வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு ஓலா எலக்ட்ரிக் கிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ ஓலா எலக்ட்ரிக் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய டார்கெட்ட வந்து இப்போ ஆல்மோஸ்ட் வந்து அச்சீவ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்காங்க. ஸோ அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா, ஒரு 40,000லேருந்து 45,000 ஸ்கூட்டர் வரைக்கும் ஒரு குவார்ட்டர்ல வந்து செல் பண்ணணும் அப்டின்ட்டு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஸோ அத வந்து அச்சீவ் பண்றதுக்கான ஒரு இடத்துல தான் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். பக்கத்துல வந்தாச்சு. ஸோ இந்த மாதம் பார்க்கும்போது இப்போ வரைக்கும் ஒரு 13,000 வண்டிக்கு மேல வித்திருக்காங்க. ஸோ இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு குரோத் நடக்குது. பட் இது பத்தாது. ஏன்னா, முன்னணி நிறுவனங்கள் ஸோ இப்போ ஒரு நாளைக்கு ஒரு நல்ல ஹை சேல்ஸ் நடக்குதுன்னா, அதாவது எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் செக்மெண்ட்ல அதிக சேல்ஸ் நடக்குதுன்னா, அதில டிவிஎஸ் அண்ட் பஜாஜ் இவங்க 2 பேரோட பங்களிப்பு தான் பெரிய அளவுக்கு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1900, 1800 வண்டி கிட்ட 2 நிறுவனங்களும் வந்து விக்கிறாங்க. அதே நேரத்தில ஏத்தர் இருக்காங்க. ஸோ அவங்களும் குறைச்சல் இல்ல. ஒரு 1200லேருந்து ஒரு 1300, 1400 வண்டி விக்கிறாங்க. ஹீரோ பார்க்கும்போது ஒரு 1000 வண்டி கிட்ட வந்து விக்கிறாங்க. அதே சமயத்தில ஓலா பார்க்கும்போது ஒரு 500, ஒரு 600, 700 ஸோ 400 இதுக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சேல்ஸ் வந்து இருந்துட்டு இருக்கு. பட் இது ஒரு நல்ல ரெக்கவர் தான்.
இதுக்கு முன்னாடி இருந்த உச்சகட்ட டவுன்ஃபால்ல இருந்து வெறும் 1 மாதத்துக்கு 5000 யூனிட் வித்திருந்தாங்க. 4000 யூனிட் வித்திருந்தாங்க. அங்கருந்து இப்ப திரும்ப ஒரு ரெக்கவர குடுத்துட்டுருக்கு. அண்ட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண டார்கெட்டையும் பார்த்தீங்கன்னா, இப்ப ரீச் பண்றாங்க. மாதத்துக்கு 15,000 ஸ்கூட்டருக்கு மேல வித்தா பிரேக் ஈவன் ஆயிரும் அப்படிங்கிறது தான் ஓலா நிறுவனத்தோட எதிர்பார்ப்பு. ஸோ இந்த மாதமும் அது நடக்குது. ஸோ இதனால ஓலா எலக்ட்ரிக் ஒரு நல்ல இடத்துக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கன்சிஸ்டன்ட்டா குடுக்கணும் அண்ட் சர்வீஸையும் இப்போ எப்படி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்களோ, அத தொடர்ந்து வந்து அவங்க வெளிப்படுத்தணும். கரெக்ட்டா சர்வீஸ் குடுத்தாங்கன்னா, கண்டிப்பா சேல்ஸ் வந்து உயர ஆரம்பிக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு டைம்ல 48,000 வண்டி கிட்ட வித்திருந்தாங்க. நம்ம ஆர்டிக்கல் போட்டிருக்கோம். ஸோ 48,000லேருந்து இப்போ வெறும் 15,000க்கே முக்குன்னு முக்கிட்டு இருக்கு இந்த நிறுவனம். அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நிறுவனத்தோட தலைமை தான். ஸோ நிறுவனத்தோட தலைமை சரியா இயங்கல. ஏன்னா ஒரு திமிரு இருக்குன்னு நான் நெனைக்கிறேன். நம்ம தான் நல்லா விக்கிறோமே! நம்ம அத அடிச்சுக்க ஆள் இல்ல அப்படிங்கிற ஒரு திமிரு தலைக்கு ஏறிருச்சுன்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த திமிரின் காரணமா தான் ஒரு பெரிய அளவுக்கான ஒரு தவறான முடிவு எடுத்தாங்க. பட் அதிலிருந்து பட்டுணர்ந்து திரும்ப வந்து ஒரு நல்ல இடத்த நோக்கி தான் கொண்டு போறாங்க. ஸோ இதே மாரி ஒரு பொறுப்போட கொண்டு போனா, ஒரு வெற்றி நிச்சயம் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். பட் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ இப்போதைக்கு இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயத்த ஹிட் பண்ணியிருக்காங்கங்கிறது தான் நம்ம இந்த நியூஸ் மூலியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்தது ஸோ இந்த டேட்டா சென்டர் ரிலேட்டடான அப்டேட். ஸோ ஹைதராபாத்லேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி டேட்டா சென்டர் சிட்டி பார்த்தீங்கன்னா உருவாக்கிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ இதில ஃபுல் கட்டமைப்பு இந்த வாட்டர் ரீசைக்கிள்மென்ட் அண்டு பவர் டிரான்ஸ்மிஷன், பேக்கப் பவர் அப்படின்ட்டு ஒட்டுமொத்த அமைப்பும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கொண்டு வரப்படும் அப்படின்ட்டு ஒரு தகவல் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அதுபோக ஹைதராபாத்ல பல முன்னணி நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா, டேட்டா சென்டர் இன்வெஸ்ட்மெண்ட்ட வந்து பண்றாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு பெரிய ஒரு வளர்ச்சிக்கான ஒரு பாதைய வந்து காட்டுது அப்படின்னு தான் நம்ம இந்த இடத்துல இருந்து புரிஞ்சுக்கணும். ஸோ ரிலையன்ஸ் பண்றாங்க. அண்ட் இந்த அ Google போன்ற பெரும் பெரும் நிறுவனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல முதலீடு பண்றாங்க. ஸோ டேட்டா சென்டர் அப்படியே ஸ்லோவா பார்த்தீங்கன்னா, ஒரு வளர்ச்சிய நோக்கி போகும் நம் நாட்ல அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ டேட்டா சென்டர் இதெல்லாம் பேஸ் பண்ணி சிப் ஸ்டாக்ஸ பத்தி பெரிய அளவுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ சிப் ஸ்டாக்கும் குறிப்பா யுஎஸ்ல இருக்கக்கூடிய அண்ட் குளோபலா இருக்கக்கூடிய சிப் கம்பெனிஸ பற்றி தான். ஸோ இனி ஃபியூச்சர் இதுதான். ஸோ இதுதான் ஹைப். ஸோ இந்த ஹைப்ல போய் மாட்டுனா ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ ஒரு நல்ல ஒரு ராலி நடந்ததுக்கப்புறம், இதுதான்ப்பா நாளைக்கு ஃபியூச்சர் அப்படின்ட்டு யாராச்சும் சொன்னாங்கன்னா, தயவு செஞ்சு வந்து கேட்றாதீங்க. ஸோ அப்படியெல்லாம் இல்ல. ஸோ அந்த மாரி நம்ம போய் முதலீடு பண்ணணும்னா, மார்க்கெட் வேற, ஸோ இதெல்லாம் வேற. ஸோ மார்க்கெட்ல வேற மாரி தான் நடக்கும். அத புரிஞ்சுக்காம நம்ம போய் இதுதான் ஃபியூச்சர் அப்படின்ட்டு முதலீடு பண்ணணும்னா, பெரும் அளவுக்கான ஆபத்த நம்ம சந்திக்க நேரிடும். ஸோ இத பற்றியெல்லாம் ஓவரா டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். நம்ம அடுத்த அப்டேட்குள்ள போவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஃப இந்த லோத்தா வந்து இப்ப ரீசென்ட்டா ப்ரமோட்டர் குரூப்ஸ் வந்து பங்குகள வித்தாங்க. அந்த பங்குகள யார் வாங்கியிருக்கான்னு பார்த்தா, இந்த ஃபெடலிட்டி இன்வெஸ்ட்மென்ட் அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் வந்து வாங்கியிருக்காங்க. 2% ஸ்டேக்க லோத்தால வந்து அக்யூர் பண்ணியிருக்கிறதா தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ மேபி லோத்தா பத்தி தெரியாதவங்க இருந்தா, நம்ம ஒரு ஆர்டிக்கிள் போட்டிருக்கோம் செக் பண்ணி பாருங்க. இல்ல ரீகால் பண்ணணும்னு நெனச்சாலும், அந்த ஆர்டிக்கிள நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ரீகால் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு சான்ஸ் மேபி ஃபியூச்சர்ல ஏற்பட்டுதுன்னா, நமக்கு இந்த இடத்துல ஒரு 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 இது உருவாகும். ஸோ அதுவரைக்கும் நம்ம தொடர்ந்து வந்து இந்த இடத்துல ட்ராக் பண்ணிட்டே இருப்போம். ஓகே. ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு வீடியோல நம்ம மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.